Hi friends, welcome to Ragaskitchen friends. இன்னைக்கு வீடியோல நல்ல மொறுமொறுப்பான மசால் வடை பருப்பு வடை எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேங்க. தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பாருங்க. இப்போ ஊற வச்சிருக்க பருப்புல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்துர்க்க 1 கப் அளவு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ தனியா எடுத்து வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பருப்புலேருந்து தண்ணி ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துருங்க. தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துறாதீங்க. ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக மையாக அரைச்சிடாதீங்க, கொரன்னு தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சாப்பிட்றப்பையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு அதை சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையுமே நறுக்கி இது கூட போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே அதில் எல்லாம் இறங்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சாதாரணமாக கடலைப்பருப்பு பதிலாக நம்ம வந்துட்டு வடைப்பருப்பு கூட யூஸ் பண்ணலாங்க. ஆனால் வடைப்பருப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வடைப்பருப்பும் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு கடலைப்பருப்பில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம மாவு பிசைஞ்சது வந்துட்டு எடுத்து உருண்டை பிடிச்சா இந்த அளவுக்கு பிடிக்க வரணும். இதுதான் சரியான பதத்தில் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி 2 கைக்கும் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வடை கரெக்டாக வந்துடுங்க. அதே ஷேப்பில் 2 கைக்கும் நடுவில் இது மாதிரி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கரெக்டாக நம்மளுக்கு ஒரே மாதிரி எல்லா வடையுடைய ஷேப்பும் வந்துடும். இப்போது வடை பொரிக்கிறதுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் மிதமான தீயில் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் மாவு போட்டிங்கன்னா உடனே மேலே எலும்பி வரணுங்க. அந்தளவுக்கு சூடு இருக்கணும். அப்போ வந்துட்டு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு நம்ம வந்து பொரித்தோம் அப்படின்னா வெளியில் மட்டும் இல்லாமல் உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் மட்டும் கலர் மாறிடும், உள்ளார வந்துட்டு அப்படியே வேகாமையே இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு அதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 6 வடை வரைக்கும் போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த சைஸில் வானல் எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம வடை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 6 வடை கிட்ட போட்டிருக்கேன். தட்டி போட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம டீ கடையிலலாம் ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே சின்ன துண்டு போட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்துடலாம். இப்போது ஒரு 2 தடவை அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெயில் இருக்க சலசலப்பு ஓரளவுக்கு குறைஞ்சதும் அதே மாதிரி வடையும் நல்ல ஒரு கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வடை எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. எண்ணெயில் இருக்க சலசலப்பும் ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வடை எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். கிறிஸ்பியான மொறுமொறுப்பான மசால் வடை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்திருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.